நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் காண இருப்பது செவ்வாய் பகவானுடைய கர்ம சாபம் கொண்ட ஆக்ரோஷ வியாதி நட்சத்திரங்கள் கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி. இந்த 4 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும், இந்த 4 நட்சத்திர லக்ன புள்ளியில் பிறந்தவர்களுக்கும், இந்த 4 நட்சத்திரத்தில் லக்னாதிபதி நின்றவர்களுக்கும், இந்த 4 நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்தக்கூடியவர்களுக்கும் இந்த பதிவில் சொல்லக்கூடிய பலன் பொருந்தும். செவ்வாய் பகவான் நவ கிரகங்களில் செவ்வாய் இயற்கை யாளன், அதாவது இயற்கையோடு ஒன்றி செல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். அதாவது காட்டு மிராண்டித்தனமாக, வீரமாக, கோபமாக, ஆத்திரமாக, அவசரமாக செல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். சித்திரை மாதம் வருட பிறப்பு, அதாவது சித்திரை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிறந்தால் கலகம், காரியத்தடை, விவசாயம் மந்தமாகும், நாடுகளுக்குள் சண்டை சச்சரவு வரும், மழை இல்லாமல் நாடு வறட்சியாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த பரபா வருடம் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தான் பிறந்திருக்கிறது. செவ்வாய் பகவானுடைய கர்ம சாபம் கொண்ட நட்சத்திரங்கள் கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி. இந்த 4 நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரங்களான மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்களும், மேசம், விருச்சிகம் இந்த ராசி லக்னங்களும் உங்களுக்கு உங்கள் உறவினர்கள், உங்கள் குடும்பத்தில் இது சம்மந்தப்படும். ஊருக்குள்ளே பெரியவர்கள்லாம் பேசிக்குவாங்க, ஊராஞ்சொத்தை உப்பு இல்லாமல் சாப்பிட்றான், ஊராஞ்சொத்தில் இருந்துக்கிட்டு இவன் பாரு என்ன அதிகாரம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு சிலர் தான் அப்படி இருந்தாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மாம மச்சனன்கள் எல்லா சொத்தையும் எழுதி வச்சாலும் வேணான்னு சொல்லக்கூடிய நபர் ஒருத்தர் கூட இல்லை. கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி இந்த 4 நட்சத்திரங்களும் பெண் நட்சத்திரங்கள். இந்த 4 நட்சத்திரங்களுக்கும் செவ்வாயினுடைய கர்ம சாபம் இருக்கும்போது, செவ்வாய் பகவான் என்றாலே வீரம், உக்கிரமான குணம். செவ்வாய் என்றாலே வீரம், உக்கிரமான குணம், இயற்கை காட்டு மிராண்டித்தனத்தை உண்டாக்கக்கூடியது. இந்த 4 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும், இந்த லக்கண புள்ளியில் பிறந்தவர்களும் பார்த்திங்கன்னா விலங்குகள் பலியிடக்கூடிய குலதெய்வம் வழிபடக்கூடியவர்கள், முருக பக்தி மிகுந்தவர்கள், முருகனை வழிபடக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த 4 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும், லக்ன புள்ளியில் பிறந்தவர்களுக்கும், இதில் லக்னாதிபதி நின்றவர்களும், இதில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்தக்கூடியவர்களும் பார்த்திங்கன்னா பேச்சு சும்மா கட கட கடன்னு வேகமாக பேசுவார்கள். பேச்சில் வேகம் இருக்கும், பயங்கரமான செயல்பாடுகள் இருக்கும், பொறாமை குணம் இருக்கும், மூர்க்கத்தனமான இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். செவ்வாய் என்றாலே பழி உணர்வு, மற்றவர்களை பழி வாங்க வேண்டுமென்று பழி உணர்வு இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் லக்ன புள்ளியில் பிறந்தவர்கள் கொலை பாவங்களில், கொலை வண்டி, கொலை வழக்கில், காவல் நிலையம், கோர்ட்டு கேஸு வழக்குகளை சந்திப்பது, சிறைசாலை செல்வது இந்த நட்சத்திர லக்ன புள்ளியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் உண்டு. அதே மாதிரி அரசுக்கு விரோதமான செயல்பாடுகள், அதாவது கடத்தல், அரசுக்கு விரோதமான செயல்கள் செய்துவிட்டு சிறை செல்லக்கூடிய அமைப்பும் உண்டு. செவ்வாய் கர்மசாபம் கொண்ட இந்த 4 நட்சத்திரத்தில், இந்த 4 நட்சத்திர லக்ன புள்ளியில் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது என்றாலே அதற்கு முன்னாடியே பூர்வீகத்தை விட்டு, தாத்தா காலத்திலோ அப்பா காலத்திலோ பூர்வீகத்தை விட்டு வந்துடுவாங்க, வெளியில் வந்துடுவாங்க. அப்படியே பூர்வீக சொத்தில் இருந்தாலும் பூர்வீக சொத்து அழிந்து விடும். இவங்க விற்றுருவாங்க, இல்லைன்னா கோர்ட்டு கேஸு, வழக்கு, வில்லங்கு, சட்ட சிக்கலில் அது ஒரு பிரச்சனையில் இருக்கும். செவ்வாயுடைய இந்த கர்மசாபம் பெற்ற
இந்த 4 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் இந்த 4 நட்சத்திர லக்ன புள்ளியில் பிறந்தவர்களுக்கும் பார்த்திங்கன்னா பாட்டி, அம்மா, மனைவி வழியில் சொத்துக்கள் வரும். அம்மா, பாட்டி, மனைவி வழியில் வரக்கூடிய சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும். அப்படி இல்லைன்னா வாடகை வீட்டில் குடியிருக்கிற மாதிரி, அப்படி இல்லைன்னா புறம்போக்கு நிலத்தில் ஏரி ஓரம், ஆற்று ஓரம், ரோட்டு ஓரம், சுடுகாடு அருகில், கோவில் அருகில், மலை அருகில், இந்த மாதிரி புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டி குடியிருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பாட்டிக்கோ, அம்மாவுக்கோ, மனைவிக்கோ வரதட்சணையாக அவங்க கொடுத்த சொத்துக்களில் இந்த 4 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் லக்ன புள்ளியில் பிறந்தவர்களும் பெரும்பாலும் பெண்களுடைய வரதட்சணை சொத்துக்கள் கண்டிப்பாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த 4 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், இந்த லக்ன புள்ளியில் பிறந்தவர்கள் அம்மா, பாட்டி, மனைவியை சித்திரவதை செய்யக்கூடியது, கொடுமைப்படுத்தக்கூடியது, வரதட்சணை கேட்டு தொந்தரவுப்படுத்தக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு. செவ்வாயுடைய கர்ம சாபம் பெற்ற இந்த 4 நட்சத்திரக்காரர்கள், இந்த 4 நட்சத்திர புள்ளியில் லக்ன புள்ளியில் பிறந்தவர்கள், இவங்களுடைய தொழில் அமைப்பு என்று பார்க்கும்போது செவ்வாயுடைய முதல் காரகமான டிரைவர், வண்டி வாகன டிரைவர்கள், வண்டி வாகனம் முதலாளி, டிராவல்ஸ், கார், பைக், விவசாயிகள் டிராக்டர், போர்வெல், இந்த மாதிரி வண்டி வாகன இயந்திர தொழில் பெரும்பாலும் கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும். ஆடு மாடு வளர்ப்பு, மருத்துவம், மின்சாரம், விவசாயம், யூனிஃபார்ம் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வேலைகள் இவங்களுக்கு பெரும்பாலும் அமையும். செவ்வாயினுடைய காரகத்துவத்தில் முதன்மையானது பயமறியாத தொழில் அப்படின்னா டிரைவர் தான். ஒரு வண்டியில் லோடு ஏற்றி விட்டால் இரவு பகல் பாராமல் கண் விழித்து தைரியமாக ஒரே ஆளை அந்த லோடை கொண்டு போய் சேர வேண்டிய இடத்தில் கொண்டு போய் சேர்த்துவார். செவ்வாயுடைய காரகத்தில் முதன்மையான வீரம் டிரைவர்களுக்கே உண்டு. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த 4 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், லக்ன புள்ளியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் முதலாளியாக இருப்பதற்கு ஆசைப்படுவாங்க. அப்படி கூலி வேலைக்கு போனாலும் இவங்க சொல்லக்கூடிய இவங்க யாரும் அதட்டி வேலை வாங்க முடியாது. இவங்க வேலையை பர்ஃபெக்டாக, கரெக்டாக, உண்மையாக, நேர்மையாக செய்வாங்க. செவ்வாயுடைய கர்ம சாபம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும்போது அண்ணன் தம்பி உடன் பிறந்தவர்களிடம் ஒற்றுமை இருக்காது. பெயரளவுக்கு அண்ணன் இருக்கிறார், தம்பி இருக்கிறார் அப்படின்னு வேணா இவங்க சொல்லிக்கலாமோ ஒழிய அண்ணன் தம்பியுடன் ஒற்றுமை இருக்காது. செவ்வாய் பகவானுடைய கர்ம சாபம் இருக்கும்போது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் லக்ன புள்ளியில் பிறந்தவர்களும் பார்த்திங்கன்னா அடிக்கடி விபத்துகளை சந்திக்கக்கூடியது. கை கால் எலும்பு முறிவு, அறுவை சிகிச்சை செய்வது, உடம்பில் பிளேட் வைப்பது, அதே மாதிரி முகத்தில் காயம் ஏற்பட்டு அந்த காய தழும்புகள் இருப்பது, இதெல்லாம் இவர்களுக்கு உடலில் ஏற்படும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திர பகவானுக்கு 4, 8வது வீட்டில் செவ்வாயோ கேதுவோ, அதாவது சந்திர பகவானுக்கு 4வது வீட்டில் 8வது வீட்டில் செவ்வாயோ கேதுவோ இருந்தால் உங்களுக்கு செவ்வாய் திசையில் அல்லது கேது திசையில் விபத்து, நோய், மரணங்களை ஏற்படுத்தும். இதில் நீங்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும். செவ்வாய் பகவானுடைய கர்ம சாபம் முதன்மையாக கடுமையாக பாதிக்கக்கூடிய நட்சத்திரம் எது என்று பார்க்கும்போது பூரம், மூல நட்சத்திரத்தை கடுமையாக பாதிக்கும். கிருத்திகை, ரேவதி நட்சத்திரம் சமபலன் வகிக்கும். செவ்வாய் பகவானுடைய கர்ம சாபத்தில் முதல் நட்சத்திரமான
கிருத்திகை நட்சத்திரம் மேசராசியில் முதல் பாதமும் மற்ற 3 பாதங்கள் ரிஷபராசியிலும் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் கர்ம சாபத்தில் பிறந்த இந்த 4 நட்சத்திரக்காரர்களுக்குமே செவ்வாய் சுக்கிரன் கூட்டு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் உங்களுக்கு வந்து சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை இருக்கும், அண்ணன் தம்பி சார்ந்த பிரச்சனை இருக்கும். இந்த செவ்வாய் சுக்கிரன் கூட்டு, செவ்வாய் சுக்கிரனும் ஒரு ராசியில் கூட்டணி சேர்ந்தால் அது ஆண் ராசியாக இருந்தால் அப்பா வந்து அதிகாரமாக இருப்பார், பெண் ராசியாக இருந்தால் அம்மா வந்து அதிகாரமாக இருப்பாங்க. அப்போ வந்து அப்பாவிடமோ அம்மாவிடமோ நீங்கள் வந்து பயந்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் திருமணம் தாமதப்படும், உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே பிரச்சனையாக தான் வரும். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் கர்ம சாபம் முதல் நட்சத்திரமாக இருக்கும்போது மங்கள தோஷம் உடையது. அதாவது திருமணம் போன்ற சுப காரியங்களில் உங்களுக்கு பிரச்சனை உண்டு. அப்படியே திருமணம் செய்தாலும் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லணும். ஒருவருக்கொருவர் அனுசரிப்பு இல்லாமல் சண்டை கட்டினீங்கன்னா பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை, இரண்டாம் தாரம் செய்யக்கூடிய நிலை, இந்த மாதிரி திருமண வாழ்வில் பிரச்சனைகள் அதிகம். அண்ணன் தம்பி உடன் பிறந்தவர்கள் இருந்தாலும் உங்களுக்கு பயன்படாது, பிரச்சனை கூடுதலாக வரும். அதே நிலம் சொத்துக்கள் பூர்வீக சொத்தாக இருந்துச்சுன்னா கடுமையான பிரச்சனை தான். செவ்வாய் பகவானுடைய கர்ம சாபத்தில் 2வது நட்சத்திரம் சிம்ம ராசியில் பூர நட்சத்திரம் 2வது நட்சத்திரமாக முழு நட்சத்திரமாக இருக்கிறது. பூர நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் எந்த ராசியில் கூட்டணி சேர்ந்தாலும் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் கடுமையான பாதிப்பு ஏற்படும். பூர நட்சத்திர அன்பர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் குடியிருப்பவர்கள், சொந்த வீடு கட்ட முடியலையே, சொந்த வீட்டு மனை வாங்கி போட்டுக்கிறேன், சொந்த வீடு கட்ட முடியலையே அப்படின்ற எண்ணம், ஏக்கம், தவிப்பு ஏராளமாக உண்டு. ஏன்னா பூர நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் கூட்டு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும். மூல நட்சத்திர அன்பர்கள் செவ்வாயுடைய கர்ம சாபத்தில் 3வது நட்சத்திரம், செவ்வாய் தோஷத்தில் மிக கடுமையான நட்சத்திரம் மூல நட்சத்திரமாக இருக்கும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக வந்து மாமன் மச்சனன்கள் சொத்து உண்டு. அதாவது பாட்டி வழியில், அம்மா வழியில், மனைவி வழியில், உங்களுக்கு வந்து பெண்கள் வழியில் சொத்துக்கள் தான் கண்டிப்பாக பெரும்பாலும் மூல நட்சத்திர அன்பர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படியே நீங்கள் வந்து அதாவது ஊராஞ்சத்தில் உப்பு இல்லாமல் நீங்கள் உக்காந்துக்கிட்டு அதிகாரம் பண்ணுவீங்க, மற்றவங்களை வந்து அதிகாரம் பண்ணி கொண்டிருப்பீர்கள். அப்படிலாம் இல்லை அப்படின்னா மூல நட்சத்திர அன்பர்கள் ஏரி ஓரம், ஆற்று ஓரம், சுடுகாடு ஓரம், கோவில் அருகில், இந்த மாதிரி புறம்போக்கு நிலத்தில் குடியிருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா மூல நட்சத்திர அன்பர்கள் நீங்கள் குழந்தையாக பிறப்பதற்கு முன்னாடியே உங்கள் தாத்தாவோ உங்கள் அப்பாவோ பூர்வீகத்தை விட்டு, பூர்வீக சொத்துக்கள்லாம் விற்றுட்டு வேறு ஊருக்கு இடம் பெயர்ந்தவராக இருப்பார். செவ்வாய் பகவானுடைய கர்ம சாபத்தில் 4வது நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். இது காலபுருஷனுக்கு 12வது வீட்டில் 27வது நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது. இந்த ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தாலே பூர்வீகத்தை விட்டு இடம் பெயரக்கூடிய அமைப்பு ஏற்படுத்திவிடும். கடுமையான மங்கள தோஷம் உடையது. அதாவது வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து சொத்து சார்ந்து, திருமணம் சார்ந்த பிரச்சனைகள், உடன் பிறந்தவர்கள் சார்ந்த பிரச்சனைகள் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. காலபுருஷனுக்கு 1ஆம் வீட்டிற்கும் 8ஆம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து கர்ம சாபமாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நெடுஞ்சாலை, வண்டி வாகன போக்குவரத்தில் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் லக்ன புள்ளியில் பிறந்தவர்களும் அதிகமாக வந்து மது குடிப்பதை, மது பழக்கத்தை, போதை பழக்கத்தை நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டும். செவ்வாய் பகவானுடைய கர்ம சாபமாக இருக்கும்போது இந்த 4 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், இந்த 4 நட்சத்திர லக்ன புள்ளியில் பிறந்தவர்கள் கடுமையாக
ஊரான் சொத்துக்கு ஆசைப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கும்போது இந்த வீடு என்னது தான் அப்படின்னு ஓனரிடம் எதிர்த்து சண்டை கட்டுறது, காவல் நிலையம் போகிறது, கோர்ட்டு கேஸ்னு போகிறது, இந்த மாதிரியான பிரச்சனை, அதாவது அகராதி அட்டூழியம் பண்ணுற சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். இந்த அகராதி அட்டூழியத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி விவசாயிகள் விவசாய நிலத்தை குத்தகை கொடுறாங்க அப்படின்னா அந்த குத்தகை நிலம் 1 வருஷமோ 2 வருஷமோ ஓட்டிட்டு இது என் காடு, நான் போட்ட முட்டுவலி செலவெல்லாம் விரயமாயிடுச்சு, எனக்கு நஷ்டஈடு கொடுக்கணும், இல்லைன்னா காட்டை எனக்கு எழுதி வைக்கணும் அப்படின்னு இந்த குத்தகை நிலம் ஓட்டக்கூடியவர்கள் அகராதி அட்டூழியம் பண்ணுறதை கண்கூடாக பார்த்திருக்கிறோம். செவ்வாய் பகவானுடைய கர்ம சாபம் கொண்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் லக்ன புள்ளியில் பிறந்தவர்களும் கண்டிப்பாக உங்களுடைய நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். தேவையில்லாமல் மற்றவர்களிடம் சண்டை சச்சரவுக்கு செல்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். உங்களுக்கு கண்டிப்பாக செவ்வாய் திசை வருகிறது. இந்த செவ்வாய் திசையில் திருமணமானவர்கள் மனைவியிடம் கணவரிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். மாமியாரிடம் நாத்தனார்களிடம் அதிக சண்டை போட்டு நீங்கள் உக்கிரமாக அதிக கோவப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக செவ்வாய் திசையில் பூரம் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு விவாகரத்து பிரிவை ஏற்படுத்திவிடும். இந்த செவ்வாய் திசையில் தான் நிறையா பேர் விவாகரத்து செய்கிறார்கள். நிறையா பேர் ஊர் விட்டு ஊர், இடம் விட்டு இடம், வீடு மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். இந்த செவ்வாய் திசையில் தான் நிறையா பிரச்சனைகளை பூரம் மூல நட்சத்திர அன்பர்கள் அனுபவிக்கிறீர்கள். கிருத்திகை ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் திசை சம பங்காக சம பலன் உங்களுக்கு வழங்கும். அதாவது கிருத்திகை நட்சத்திரத்திலோ ரேவதி நட்சத்திரத்திலோ இந்த 2 லக்கண புள்ளியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் பூரிய சொத்தே இருந்தாலும் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரே வைராக்கியமாக விட்டுட்டு வரக்கூடியவர்களும் உண்டு. நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.